Good morning, students. Welcome to biology class. Today we will discuss about Unit 21 Health and Diseases. ஸோ இந்த லெசனை பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச டாபிக் தான். ஹெல்த்னா என்னன்னு தெரியும், டிசீசஸ்னாலும் என்னன்னு தெரியும். ஹெல்த்னா உடல் நலம்னு சொல்லுவோம், மற்றும் டிசீசஸ் அப்படிங்கிறது நோய்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அலகு 21ல் நமக்கு கொடுத்துருக்கிறது உடல் நலம் மற்றும் நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான லெசன் தான். ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்மளோட உடல் நலத்தை வந்து பாதுகாக்கணும், நோய் இல்லாமல் நம்மளால வாழ முடியும். சப்போஸ் எதனாலலாம் நம்மளோட உடல் நலம் வந்து கெட்டு போகுது, ஸோ அப்போ எதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு இம்பார்ட்டண்டான லெசனு. ஸோ இந்த ஏஜ்லேயே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய லெசனு, அதனால தான் உனக்கு வந்து 10th கொடுத்துருக்குறாங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட அறிமுகம் என்ன, இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்ப்போம். அதாவது சமூகமாக இருக்கட்டும், நம்மளோட கலாச்சாரமாக இருக்கட்டும், பொருளாதார நடைமுறையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வகைகளில் நமக்கு வந்து தவறான பயன்பாடு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது வந்து அதை பற்றியும், அண்ட் தென் அந்த மாதிரி இருக்கக்கூடிய உலகளாவிய சிக்கலை நம்ம வந்து எப்படி தீர்க்கிறது, அதில் என்ன நடக்குது, அதில் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அதில் நடக்கிறத, அண்ட் தென் அதில் இருக்கக்கூடிய காரணங்களாக இருக்கும், அது ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள், இதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் நடைமுறையில் இருக்கிறது தான் நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான். குழந்தைகளை தவறாக பயன்படுத்துகிறதா இருக்கட்டும், அண்ட் தென் பொருட்களை தவறாக பயன்படுத்துகிறதா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம வந்து சந்திக்கக்கூடிய விஷயமா இருக்குது, அணுகக்கூடிய விஷயமா இருக்குது. இப்போ நாகரிக உலகம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைய தலைமுறையில் இருக்கக்கூடிய அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கிறாங்களா அப்படின்றது நமக்கு சந்தேகத்துக்குரிய ஒன்று தான். ஏன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சின்ன வயசு பசங்களே சொல்லணும் அப்படின்னா 10th வந்துட்டோம் அப்படின்னாவே நம்ம வந்து அடலசென்ஸு, நம்ம வந்து பெரிய பசங்களாகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பழக்கத்துக்கும் அடிமையாகிறோம். இப்போ நமக்கு தெரிஞ்சதே புகைப்பிடித்தலாக இருக்கட்டும், மது அடிமையாதல், போதைப் பொருட்களை பயன்படுத்துறது, அதே மாதிரி அதிக கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகளை உண்றது, அதே மாதிரி கொலஸ்ட்ரால் இருக்கிறது, அப்புறம் அண்ட் தென் ஜங்க் ஃபுட்ஸு, ஸோ இதெல்லாம் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம். இதனால நம்மளோட உடல்நலம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா பாதிக்குது. ஸோ அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுமே நம்ம யாருமே அதை வந்து என்ன பண்ணுறதில்ல அப்படின்னா அவாய்ட் பண்ணுறதில்ல. அதே மாதிரி ஒரு தனிநபரோட நடத்தை முறையில் வந்து ஆரோக்கியத்தின் போது என்னென்ன விளைவுகள் ஏற்படுத்துது, ஸோ அதனால வந்து உலக நாடுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட விளைவுகள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் தென் அவங்களோட சுகாதார பழக்க வழக்கமாக இருக்கட்டும், நடத்தை முறைகளாக இருக்கட்டும், இதுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா சில நோய்கள் வந்து ஏற்படுதுன்னு சொல்லுவோம். நமக்கு தெரிஞ்சது அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரத்தத்தில் சர்க்கரை நோய், அதே மாதிரி உடல் பருமன் அதிகமாகிறது, இதய நோய் வர்றது, ஸோ புற்றுநோய், எய்ட்ஸ், இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நபர்களுக்கு இருக்கு. ஸோ நல்லாவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம், சீக்கிரம் இறந்து போயிடுறாங்க உடனே. ஸோ இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்கு, இந்த மாதிரி நிறையா நோய்கள் வந்து வருவதற்கு முக்கிய பங்காக இருக்கக்கூடியது இந்த மாதிரி தவறான பயன்பாடு, நம்ம தவறான சாப்பாடு, இந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கிறது தான். இந்த மாதிரி இருக்கிறத நம்ம எப்படி மேம்படுத்துறது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி மேம்படுத்த முடியும் அப்படின்னா, நல்ல உணவை சாப்பிட்ணும், டெய்லி எக்ஸசைஸ் செய்யணும், அண்ட் தென் தேவையற்ற மருந்துகளை நம்ம விலக்கணும். ஸோ இந்த மாதிரி ஆல்கஹால், புகைப்பிடிக்கிறது, ஸோ இந்த மாதிரி முறைகளெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா தவிர்த்துக்கணும். இந்த மாதிரி தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம உடல்ல வந்து நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் இந்த லெசன்ல. இதை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படியெல்லாம் அடிமையாகுறாங்க, எதெல்லாம் சாப்பிட்றாங்க, அதனால என்னென்ன நோய்கள்லாம் வருது, அதுல இருந்து எப்படி விடுபடுறது அப்படின்றத பற்றி தான் இந்த லெசன்லேயே நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் உடல் நலம் மற்றும் நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு.
எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம அடிக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா, அதுலருந்து மீண்டு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஆரம்பத்துல ஒரு தடவ செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு செய்வாங்க. அது வந்து தொடர்ச்சியா அ எந்த ஒரு பொருளுமே நம்ம வந்து நம்மளோட உடம்புக்கு பழக்கமாகாத பொருள நம்ம உட்செலுத்தும்போது, அது வந்து ஒரு விதமான விளைவுகள வந்து நமக்கு குடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா, இப்ப பர்ஃப்யூம் போடுவாங்க சில பேரு. ஸோ அந்த பர்ஃப்யூம் வந்து சில பேருக்கு அக்செப்ட் பண்ணிக்கும். சில பேர் அதோட ஸ்மெல்லு வந்து சேராததுனால உடனே தல சுத்து வந்துரும். இந்த மாதிரி தான் அ உடலுக்கு வந்து பழக்கமில்லாத ஒரு பொருள உள்ள செலுத்தும்போது, நமக்கு தேவையில்லாத விளைவுகள வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அ இப்பத்தி இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, யாரோட உடல் நலமும் ஆரோக்கியமா இருக்கறதில்ல. என்ன காரணம் அப்படின்னா, உணவு பழக்கவழக்கம் தான் முக்கியமான காரணம். அது இல்லாம சில தேவையற்ற பொருட்கள நம்ம அதிகமா யூஸ் பண்றதுனால தான், இந்த மாதிரி விளைவுகள்லாம் வருது. ஸோ நம்மளுக்கு இந்த லெசன் வச்சிருக்கிறதுக்கு காரணமே, எ இந்த ஏஜ்ல தான் இந்த மாரி தேவையற்ற பொருட்கள வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் தென் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அதிகமா சாப்பிட விரும்புவோம். இந்த மாதிரியெல்லாம். ஸோ இத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்டின்னா, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த லெசன படிக்கிறதுக்காக மட்டும் இல்ல. உன்னோட லைஃப்ல வந்து நீ இத வந்து அப்ளை பண்றதுக்கும், அ நீ வீட்ல இருக்கிறவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்டின்னா, இந்த மாதிரி விளைவுகள்லாம் உடல் நலத்துல வரும். நீங்க இந்த மாதிரி அ பண்ணக்கூடாது அப்டின்ற விஷயத்த நீங்க எடுத்துரைக்கணும். ஸோ அதுக்காக மட்டும் தான் இந்த லெசன் வந்து உங்களுக்கு இப்பயே வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அத கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம அதுலருந்து மத்தவங்களுக்கும் விடுபடுறதுக்கும், நம்ம வந்து அதுக்கு அடிமையாகாம இருக்கறதுக்கும், அ நம்ம வந்து உஷாரா இருந்துக்கணும். சரிங்களா? ஸோ அதுதான் இதுல உடல் நலம் மற்றும் நோய்கள் அப்டின்னு சொல்லி குடுத்துருக்குறாங்க. அண்ட் தென் அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்ப்போம். அண்ட் தென் அப்யூஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்யூஸ் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறான அப்படின்னு நம்ம சொல்லலாம். தவறான பயன்பாடு மற்றும் அதோட வகைகள். அதுதான் எதெல்லாம் தவறான பயன்பாடு, அண்ட் தென் அதுல இருக்கக்கூடிய டைப்ஸ் எல்லாம் என்ன, வகைகள்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அண்ட் தென் இருக்கிறது சைல்டு அபியூஸ். எப்படி குழந்தைகள வந்து தவறா பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். அண்ட் தென் அடுத்தது செக்ஷுவல் அபியூஸ் குடுத்திருக்கிறாங்க. செக்ஷுவல் அபியூஸ்னா நமக்கு தெரியும். பாலியல் முறையிலான தவறான பயன்பாடு. நமக்கு இப்போ ஒரு நியூஸ்ன்னு போட்டோம் அப்படின்னாவே, நமக்கு இந்த ஒரு வார்த்தை செக்ஷுவல் அபியூஸ்ங்கிறது நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அத பத்தி நம்ம பார்க்க போறோம். அண்ட் தென் எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைல்டு செக்ஷுவல் அபியூஸ். அண்ட் தென் குழந்தைகள வந்து இந்த பாலியல் முறைகள்ல தவறானக எப்படி பயன்பாடு இருக்குது. அண்ட் தென் அப்ரோச்சஸ் ஃபார் புரொடக்ஷன் ஆஃப் அன் அப்யூஸ்டு சைல்டு. சப்போஸ் அந்த மாதிரி தவறான பயன்பாட்டுக்கு உள்ளாயிட்டாங்க குழந்தைகள் அப்படின்னா, அதுலருந்து பாதுகாப்பதற்கு நம்ம என்னென்ன அணுகுமுறைகள அணுகணும் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். அண்ட் தென் அணுகுனதுக்கு அப்புறம் அதுலருந்து நம்ம மீண்டு வெளியில வரணும். ஸோ அதான் பிரிவென்ஷன் ஆஃப் சைல்டு செக்ஷுவல் அபியூஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்குறாங்க. அத வந்து எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் ட்ரக், ஆல்கஹால், டொபாக்கோ அபியூஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. ஸோ மருந்து, ஆல்கஹாலு மற்றும் புகையிலை தவறான பயன்பாடு. ஸோ இதெல்லாம் எப்படி அப்படின்றத பத்தியும் நம்ம இன்னைக்கு வந்து இந்த வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்டான லெசனு, தெரிஞ்சுக்கக்கூடிய லெசனு. ஸோ தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது யூனிட் 21ல ஹெல்த் அண்ட் டிசீசஸ். அந்த ஹெல்த் அண்ட் டிசீசஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இன்ட்ரோடக்ஷன். ஸோ இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னா நமக்கு தெரியும், அறிமுகம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த லெசனோட ஓவரால் வியூ என்ன அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். அதான் இன்ட்ரோடக்ஷன், அறிமுகம். அதாவது இதுல என்னென்ன படிக்க போறோம், என்ன மாரியெல்லாம் இருக்குது அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிறது தான். ஸோ அப்யூசஸ் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தவறான அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்யூசஸ் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம், தவறான அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுல கொஞ்சம் வேர்டு வந்து டிஃபரெண்ட்டா இருக்கும். அத வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. occur in a variety of forms and are deeply rooted in culture, social
சோஷியல் அண்ட் எக்கனாமிக் பிராக்டிசஸ். அதாவது பல்வேறு வகைகள்ல நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நிகழக்கூடிய தவறான பயன்பாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமூகமா இருக்கட்டும், சோஷியலா இருக்கட்டும், அண்ட் தென் கல்ச்சர் கலாச்சாரமா இருக்கட்டும், அண்ட் தென் எக்கனாமிக் அப்படின்னாலும் பொருளாதாரத்திலையும் நடைமுறையில பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டீப்லி ரூட்டட் அப்படின்னா ஆழமா வேரூன்றி உள்ளது அப்படின்றது நம்ம சொல்றோம். அதாவது சோஷியலு, எக்கனாமிக்கு, கல்ச்சரு இதுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்யூசஸ் அப்படிங்கிறது ரொம்ப வேரூன்றி இருக்கக்கூடியதா இருக்குது நடைமுறையில அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் சால்விங் திஸ் அ குளோபல் ப்ராப்ளம் ஹவெவர் ரெக்வயர்ஸ் எ மச் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இட் இஸ் அக்கரன்ஸ் காசஸ் அண்ட் consequences with context to sexual and childhood abuse. This is followed by substance abuse. அதாவது அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகளாவிய சிக்கலை தீர்க்கறதுக்கு எப்படி சால்வ் பண்ணணும், குளோபல் ப்ராப்ளத்தை உலகளாவிய இருக்கக்கூடிய சிக்கல்களை வந்து தீர்ப்பதற்கு அது குறித்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மச் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அதை பற்றி தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் தெளிவாக புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் தென் ஆஃப் இட் இஸ் அக்கரன்ஸ். ஸோ அக்கரன்ஸ் அப்படின்னா அது நடைபெறக்கூடிய விதம் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் இருக்கிறது காசஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ் வித் கண்டெக்ஸ்ட். கான்சிக்வன்சஸ் அப்படிங்கிறது விளைவுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னன்னு சொல்றோம்னா விளைவுகள் அப்படின்னு சொல்றோம். ஸோ அண்ட் தென் அதில் இருக்கக்கூடிய காரணங்கள், காசஸ் அப்படின்னா அதோட காரணங்களை பற்றியும் விளைவுகள் பற்றியும் நம்ம அறிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதை பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் குறிப்பா குழந்தைகளை வந்து தவறா பயன்படுத்துறது, அண்ட் தென் பொருட்களை வந்து ஆர் பீப்புள் லீடிங் ஹெல்த்தியர் லைவ்ஸ் இன் டுடேஸ் மாடர்ன் வேர்ல்டு தென் தேர் ஜெனரேஷன் டிட் இன் த பாஸ்ட். அதாவது குழந்தைகளை வந்து நம்ம தவறா பயன்படுத்துறது, அதே மாதிரி பொருட்களை தவறா பயன்படுத்துதல், எந்த கோணங்கள்ல இதை நம்ம அணுகணும். அண்ட் தென் இந்த மாதிரி நாகரிக உலகத்துல இன்றைய தலைமுறையினர் வந்து அவங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்குதா, வேர்ல்டு தென் த ஜெனரேஷன் டிட் இன் த பாஸ்ட். அதாவது லீடிங் ஹெல்த்தியர் நாகரிக உலகில் இன்றைய தலைமுறையினர் பார்த்தீங்க அப்படின்னா சென்ற தலைமுறையினரை விட ஆரோக்கியமா வாழ்கின்றார்களா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நம்ம என்னன்னு தான் சொல்லுவோம் அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா முன்னாடி வாழ்ந்த தலைமுறையினர் விட இப்போ இருக்கக்கூடிய தலைமுறையினர் வந்து ரொம்ப தேவையற்ற பொருட்களை பயன்படுத்துறதுல, அண்ட் தென் உடல் நலத்தை கெடுக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதுல அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இன்ஸ்டன்ஸ் ஸ்மோக்கிங் சிகரெட்ஸ், alcohol addiction, use of drugs, eating high fat and cholesterol rich diets, excessive intake of junk foods, reduced physical activity are some of the risk factors for illness and early death. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதாவது முன்னாடி தலைமுறையினரை விட இப்போ இருக்கிறவங்க ஆரோக்கியமாக வாழ்கின்றார்களா அப்படின்னா இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இப்போ புகைப்பிடிக்கிறது, ஸ்மோக் பண்ணுறதா இருக்கட்டும், மதுவுக்கு அடிமையாகுதல், அதாவது ட்ரக்கு யூஸ் பண்ணுறது, அடிக்ஷன், ஆல்கஹால் அடிக்ஷனாக இருக்கட்டும், போதைப் பொருட்களோட பயன்பாடாக இருக்கட்டும், அதிக கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கக்கூடியது, அண்ட் தென் கொலஸ்ட்ரால் நிறைந்த உணவை வந்து அதிகமாக எடுத்துக்கிறது, அண்ட் தென் ஜங்க் ஃபுட்ஸ்னால் குப்பையில் போடக்கூடிய உணவுகளை நம்ம விரும்பி சாப்பிட்றது, அண்ட் தென் இதன் மூலம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர் ஆஃப் இல்னஸ் அண்ட் ஏர்லி டெத். நம்மளோட உடல் வந்து உடல் நலம் குறைந்து உடலில் இருக்கக்கூடிய இயக்கங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குறைந்து போய் அதோட நோய்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடிமையாகிறோம். அதனால உடனடி நமக்கு வந்து இறப்பிற்கு காரணமாக
காரணமா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்பெல்லாம் ஹார்ட் அட்டாக் அதிகமா வருது. என்ன காரணம்னா கொழுப்பு அதிகமா. ஸோ அப்போ நம்ம ரத்த குழாயில வந்து கொழுப்பு அடைக்கும்போது நமக்கு வந்து சட்டுன்னு என்ன ஆயிரும் அப்படின்னா ஒரு அடைப்பு. ஸோ இந்த மாதிரி அதிகமா ரிச் கொலஸ்ட்ரால் ஃபுட்டா இருக்கட்டும், ஜங்க் ஃபுட்டா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அவாய்ட் பண்ணணும். அப்படியெல்லாம் இருக்கிறதுனால தான் நமக்கு என்ன காரணம்னே தெரியாம திடீர்னு நமக்கு வந்து இறப்பு அப்படின்றது ஒண்ணு வந்துருது. ஸோ இதெல்லாம் வரத்துக்கு காரணமா இருக்கக்கூடியது. இந்த மாதிரி நம்ம தேவையற்ற பொருட்கள பயன்படுத்துறதும், அண்ட் தென் உடல் நலத்தை கெடுக்கக்கூடிய உணவுகள பயன்படுத்துறதும் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் தென் த ரோல் ஆஃப் பிஹேவியர் in health has been receiving increased attention in countries around the வேர்ல்டு. ஸோ அதாவது என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பழக்கவழக்கம்னால, தனிநபரோட நடத்தை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களோட ஆரோக்கியத்தின் மீது ஏற்படக்கூடிய விளைவுகள் குறித்து கவனம் உலக நாடுகள்ல வந்து என்ன ஆயிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகரிக்குது. ஸோ அட்டென்ஷன் இன் கண்ட்ரீஸ் அரவுண்ட் த வேர்ல்டு. அதாவது உலக அளவுல ஒரு தனிநபரோட நடத்தையில வந்து நம்மளோட அட்டென்ஷன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, கவனம் வந்து என்ன ஆயிக்கிட்டே இருக்குது அப்படின்னா, அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் தென் த ஹெல்த் ஹேபிட்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் and their behavior influence the development of chronic and fatal disease such as diabetes, obesity, heart diseases, cancer and AIDS. So இது ஒரு important. நமக்கு இதெல்லாம் தெரிஞ்ச டிசீஸ் தான். தனிநபர் ஒருவரோட சுகாதார பழக்கத்தினால ஹெல்த் ஹேபிட்ஸ்னா சுகாதார பழக்க வழக்கங்கள் மற்றும் நடத்தை முறை இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் தர் பிஹேவியர். ஒரு தனிநபருடைய சுகாதார பழக்க வழக்கங்கள்லையும் அவரோட நடத்தை முறைகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விளைவுகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்னென்ன நடத்தை முறையில் விளைவுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாள்பட்ட மற்றும் குரோனிக் அண்டு ஃபேட்டல் டிசீசஸ் அண்ட் தென் இறப்பையில் ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் அண்ட் தென் சச்சஸ் என்னென்னலாம் குரோனிக் அண்ட் ஃபேட்டல் டிசீசஸ் இறப்பையில் ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம்னா டயாபெட்ஸ்னா நீரிழிவு நோய், சர்க்கரை நோயின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் தென் ஒபிசிட்டி உடல் பருமன்னு சொல்கிறோம். அண்ட் தென் ஹார்ட் டிசீசஸ் இதய நோய், அண்ட் தென் கேன்சர் புற்றுநோய், அண்ட் தென் எய்ட்ஸ். ஸோ இந்த நோயெல்லாம் வரக்கூடியதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ ஒரு தனி நபருடைய சுகாதார பழக்க வழக்கங்களும் அண்ட் தென் அவங்களோட பிஹேவியரை வச்சு பார்க்கும்போது நிறைய விளைவுகள் வந்து ஏற்படுத்தக்கூடியது. அதாவது நாள்பட்ட இறப்பையில் ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரத்த சர்க்கரை நோயாக இருக்கட்டும், உடல் பருமன் அதிகரிக்கிறது, இதய நோய், புற்றுநோய், எய்ட்ஸ் இதெல்லாம் உருவாகிறதுல ஒரு முக்கிய பங்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ அண்ட் தென் திஸ் கண்டிஷன்ஸ் கேன் பி substantially reduced by adapting lifestyles that promote wellness and protect their health by taking nutrients diet, regular exercise and by avoiding drugs, alcohol and smoking. So okay. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் சப்போஸ் இருக்குது, இந்த நிலைகளை நம்ம வந்து மாற்ற வேணும் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் பண்ணணும், எதெல்லாம் மேம்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெடியூசிங் அடாப்டிங் லைஃப் ஸ்டைல் த ப்ரொமோட் த வெல்னஸ் அண்ட் ப்ரொடக்ட் தர் ஹெல்த். நம்மளோட சுகாதாரத்தைய நம்மளோட நலம் மற்றும் சுகாதாரத்தை மேம்படுத்துறதுக்கோ நம்மளோட வாழ்க்கை முறைகளை மாற்றுவதும் ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்படி இருக்கக்கூடியதுல நம்ம எதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக்கிங் நியூட்ரியஸ் டயட். ஸோ சத்தா இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ச்சியாக சாப்பிடணும். அண்ட் தென் ரெகுலர் எக்ஸசைஸ், கண்டினியூஸாக எக்ஸசைஸ் செய்யணும், தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யணும். அண்ட் தென் அவாய்டிங் ட்ரக்ஸ், தேவையற்ற மருந்துகளை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அண்ட் தென் ஆல்கஹால் அண்டு ஸ்மோக்கிங், மது அருந்துதல், புகைப்பழக்கம் இதெல்லாம் இல்லாமல் இதெல்லாம் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மேம்படுத்திக்கலாம். அதே மாதிரி நம்மளோட உடல் நலத்தை நம்ம கொஞ்சம் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா மேம்படுத்த முடியும் அப்படின்ற
சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதுதான் நம்ம வந்து எதுல பார்த்தோம் அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷன்ல அறிமுகத்துல குடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அண்ட் தென் ஃபர்ஸ்ட் டாபிக் என்னத்த பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அப்யூஸ் அண்டு டைப்ஸ் ஆஃப் அப்யூஸ் அப்படின்றது. ஸோ இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசனு. தெளிவா கவனிச்சுட்டு வாங்க. அப்யூஸ் அண்டு டைப்ஸ் ஆஃப் அப்யூஸ் அப்படிங்கிறது, அப்யூஸ்னா நான் என்னன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, தவறான அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் தென் தவறான மற்றும் வகைகள் அப்படின்னு சொல்றோம். டைப்ஸ்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, வகைகள். தவறான மற்றும் தவறான வகைகள் என்ன அப்படின்றது தான் சொல்றோம். தவறான பயன்பாடு. அதுல பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அப்யூஸ் ரெஃபர்ஸ் டு cruel, violent, harmful, injurious treatment of another human being. அதாவது என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூல் ரொம்ப கொடூரமான, அண்ட் தென் வயலண்ட்னா ரொம்ப வன்முறையான. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொடூரமான, அண்ட் தென் வயலண்ட்னா ரொம்ப வன்முறையான, அண்ட் தென் ஹார்ம்ஃபுல்னா தீங்கு விளைவிக்கின்ற, அல்லது இன்ஜூரியஸ்னா காயம் மேற்படுத்துகின்ற, அண்ட் தென் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனதர் ஹியூமன் பீயிங், கொடூரமான, வன்முறையான, தீங்கு விளைவிக்கின்ற அல்லது காயம் ஏற்படுத்துகின்ற தாக்குதலுக்கு ஒருவரை மற்றொருவர் உள்ளாக்குவது. ஒருவரை மற்றொருவர் என்ன பண்றாங்க? உள்ளாக்குறாங்க. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தங்க அமைதியா இருந்தாலும் இன்னொருத்தன் வந்து அவனை வந்து தூண்டி தூண்டி விடுறது. அவன் உன்னை இப்படி சொல்லிட்டான், அப்படி சொல்லிட்டான், அப்படி இப்படின்னு. ஸோ அதனால அவங்கள்ட்ட ஒரு கொடூரமான, ஒரு ஆக்ரோஷமான, ஒரு வன்முறையான, தீங்கு ஏற்படுத்துற மாதிரி, காயம் ஏற்படுத்துற மாதிரி தாக்குதலுக்கு ஒருத்தரை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா உள்ளாக்குவது. அண்ட் தென் இன்க்ளூட்ஸ் ஃபிசிக்கல், இட் இன்க்ளூட்ஸ் ஃபிசிக்கல், எமோஷனல் ஆர் சைக்கலாஜிக்கல், வெர்பல், சைல்டு அண்ட் செக்ஷுவல் அப்யூசஸ். அதாவது உள்ளாக்குவது அப்படின்னா எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ தவறான பயன்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உடல், ஃபிசிக்கல் அப்படின்னா உடல், எமோஷ்னல்னா உணர்வு. ஸோ அதெல்லாம் தமிழ் மீனிங் எழுதி வச்சுக்கோங்க. உடல், உணர்வு, ஆறு சைக்கலாஜிக்கல் மனம் ரீதியாக, அண்ட் தென் வெர்பல் வாய் வழியாக, வாய்மொழியா, அண்ட் தென் சைல்டு குழந்தைகள், அண்ட் தென் மற்றும் பாலியல் ரீதியிலான. ஸோ இந்த மாதிரி எல்லாம் தவறான பயன்பாடுகளை வந்து உள்ளடக்கியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட், அப்யூஸ் கேன் அக்கர் வித்தின் த ஃபேமிலி அண்ட் வித் பீப்புள் ஹூ ஆர் நாட் அசோசியேட்டட் வித் த ஃபேமிலி. Abuse can occur within the family and with people who are not associated with the family. அதாவது ஒரு குடும்பமா இருக்கட்டும், அந்த குடும்பத்தை சாராத நபர்களினால் தான் ஏற்படக்கூடியது. சரிங்களா? ஸோ ஒரு குடும்பம் within the family and with people who are not associated with the family. அந்த மாதிரி வரக்கூடிய பயன்பாடுகள்லாம் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பம் இல்லைன்னா அந்த குடும்பத்தில் இல்லாத நபர்கள்னால தான் ஏற்படக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இனி பார்த்தீங்க அப்படின்னா, சிறு வயது குழந்தைகளை வந்து தவறாக பயன்படுத்துறது, அண்ட் தென் பாலியல் சார்ந்த தவறான பயன்பாடுகளாக இருக்கட்டும், அதோட தடுப்பு, அதிலிருந்து எப்படி பாதுகாக்கிறது, இதையெல்லாம் பற்றி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு, these days the use of drugs, alcohol and tobacco has been increasing, especially among teenager and adolescents for adventure, excitement, curiosity and experimentation. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இனி வரக்கூடிய these days use of drug, alcohol, இனி வரக்கூடிய சிறு வயது குழந்தைகளில் பார்த்தீங்கன்னா இந்த தவறாக பயன்படுத்துதல், அதாவது ட்ரக்காக இருக்கட்டும், ஆல்கஹாலாக இருக்கக்கூடியது, டொபாக்கோ புகையிலையே, மது அருந்துதல் has been increasing the especially among the teenagers and adolescents for adventure, excitement, curiosity and experimentation.
டீனேஜர்னா சிறு வயதுன்னு சொல்லுவோம். அண்ட் அடலசன்ஸு ஃபார் அட்வென்ச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாகச அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் தென் கியூராசிட்டி அப்படின்னா ரொம்ப ஆர்வம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சிறு வயது குழந்தைகளாக இருக்கட்டும், தவறான பயன்படுத்துதல், பாலியல் சார்ந்த தவறான பயன்பாடு, அதை எப்படி தடுக்கிறது, அதை எப்படி பாதுகாக்கிறது, இந்த பற்றி தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? And then later analyze some of the consequence of sexual and childhood abuse. It is a prevention and protection அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And then next child abuse. ஸோ எப்படி குழந்தைகளை தவறா பயன்பாடு அப்படின்றது தான் சைல்டு அபியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு கொடுத்துருக்காங்க, குழந்தைகளை தவறாக பயன்படுத்துதல். சைல்டு அபியூஸ் கன்ஸ்டியூட்ஸ் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் த ஃபிசிக்கல் ஆர் எமோஷனல் இல் ட்ரீட்மெண்ட், செக்ஷுவல் அபியூஸ், எக்ஸ்ப்ளாய்டேஷன் ரிசல்ட் இன் சைல்டு இல் ஹெல்த், சர்வைவல் அண்ட் டெவலப்மெண்ட். அதாவது குழந்தைகளை தவறா பயன்படுத்துறது அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்னா, அனைத்து விதமான உடல் மற்றும் உணர்வு ரீதியான, உடல்னா பிசிக்கலி, எமோஷனல்னா உணர்வு ரீதியான துன்புறுத்துதல். அண்ட் தென் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துன்புறுத்துறது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாலியல் சார்ந்த தவறான பயன்பாடு, செக்ஷுவல் அபியூஸ், பாலியல் சார்ந்த தவறான பயன்பாடு. அண்ட் தென் சுரண்டல், அதான் எக்ஸ்ப்ளாய்டேஷன்னு சொல்லுவோம். ஸோ சுரண்டல் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? ஸோ இது எழுதி வச்சுக்கோங்க, சுரண்டல். அண்ட் தென் ரிசல்ட்டிங் இன் சைல்டு இல் ஹெல்த், சர்வைவல் அண்ட் டெவலப்மெண்ட். சுரண்டல் ஆகியவற்றிற்கு உள்ளாக்குதல், இதையெல்லாம் வந்து குறிக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதனால physical abuse of child is defined as those acts that cause physical harm such as threatening, beating, hitting the child. ஸோ இதனால குழந்தைகளை வந்து தவறா பயன்படுத்துறதுனால இதன் காரணமா அந்த குழந்தைகளோட ஆரோக்கியமா இருக்கட்டும், உயிர் வாழ்றதோட வளர்ச்சியா இருக்கட்டும், இதெல்லாம் பாதிக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது குழந்தைகளை உடல் ரீதியான தவறான பயன்பாடுதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, குழந்தைகளை வந்து அச்சுறுத்துறது, குழந்தைகளை வந்து த்ரெட்டனிங் அப்படின்னு அச்சுறுத்துதல். அண்ட் தென் அடித்தல், பீட்டிங். ஸோ இதெல்லாம் அச்சுறுத்தல். அச்சுறுத்தல். அண்ட் தென் பீட்டிங்னா என்னன்னு சொல்லுவோம்னா அடித்தல். நெக்ஸ்ட் வந்து ஹிக்கிங்னா உதைத்தல்னு சொல்லுவோம், ஹிட்டிங்னா தாக்குதல்னு சொல்கிறோம். இந்த மாதிரி உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய செயல்களை வந்து செய்யறது. ஸோ இதான் குழந்தைகளை வந்து தவறாக பயன்படுத்துதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு செக்ஷுவல் அபியூஸு. செக்ஷுவல் அபியூஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலியல் முறையிலான தவறான பயன்பாடு அப்படின்னு சொல்லுவோம். செக்ஷுவல் harassment is a form of power and dominance of one person over another which can result in harmful consequence to the victim. ஸோ அதாவது என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, செக்ஷுவல் அபியூஸ் அப்படிங்கிறது பாலியல் முறையிலான தவறான பயன்பாடுன்னு சொல்கிறோம். ஒன் பர்சன் ஓவர் த அனதர். அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒருவர் மற்றொருவின் மீது தனது அதிகாரத்தையா இருக்கட்டும், ஆதிக்கத்தையா இருக்கட்டும், பவர் அண்டு டாமினன்ஸ் ஆஃப் ஒன் பர்சன் ஓவர் த அனதர். ஒருவர் வந்து மற்றொருவரின் மீது தனது அதிகாரத்தையும் ஆதிக்கத்தையும் செலுத்தி பாலியல் ரீதியான தீங்கு வந்து விளைவிப்பது தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா செக்ஷுவல் அபியூஸ் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கே தெரியும், என்ன தெரியும் அப்படின்னா, சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப அவங்களோட அதிகாரத்தையும் ஆதிக்கத்தையும் வந்து இன்னொருத்தர் மீது செலுத்துறது, பயமுறுத்துறது, அவங்கள மிரட்டி அவங்க வழிக்கு கொண்டு வர்றது, இந்த மாதிரி எல்லாம் செயல்பாடு செய்யறது தான் நம்ம வந்து செக்ஷுவல் அபியூஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு விக்டிம் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்படுறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி அவங்களோட அதிகாரத்தையும், ஆதிக்கத்தையும் பயன்படுத்தி மத்தவங்கள வந்து அவங்க வழிக்கு கொண்டு வரது. இதனால அவங்க வந்து என்ன ஆகுறாங்க அப்படின்னா பாதிக்கிறாங்க. அண்ட் தென் இட் ரெஃபர்ஸ் டு inappropriate or forced sexual conduct. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பாதிக்கப்பட்டவர்ல மோசமான விளைவுகள வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்படுத்துகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் தென் அடலசன்ட் கேர்ள்ஸ் அண்ட் வுமன் என்கவுண்டர் செக்ஷுவல் ஹாரஸ்மென்ட் இன் டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ். அதாவது இளம் சிறுமியா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், பல்வேறு விதமான பாலியல் துன்புறுத்தலுக்கு வந்து ஆளாகுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ் பல்வேறு துன்புறுத்தலுக்கு ஆளாகுறாங்க. செக்ஷுவல் அபியூஸ் இஸ் மோர் காமன் அட் ஒர்க் பிளேசஸ். இந்த மாதிரி தவறான பயன்பாடு அப்படிங்கிறது நம்மளுக்கு எங்க தான் அதிகமா நடக்கும் அப்படின்னா, பொதுவா நம்ம எங்க வேலை செய்றோமோ, பணிபுரியக்கூடிய இடங்கள்ல அதிகமா நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒர்க் பிளேசஸ் அண்ட் தென் வெர்பல் ரிமார்க்கு, காமெண்ட்ஸு அண்ட் தென் கெஸ்டர்ஸ் அண்ட் லுக்ஸ் ஆர் த மோஸ்ட் காமன் ஃபார்ம்ஸ் ஆஃப் த அபியூஸ். இந்த மாதிரி தவறா பயன்படுத்துதல் அப்படிங்கிறது அதிகமா வந்து பணிபுரியக்கூடிய இடங்கள்ல நடக்கும்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்களுக்கு கீழ நம்ம வேலை செய்றோம். அப்ப அவங்களோட அதிகாரத்த பயன்படுத்தி நம்மள தவறா பயன்படுத்திக்கிறாங்க. அந்த மாதிரி இடத்துல அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து வாய்மொழி கருத்து, வெர்பல் ரிமார்க்ஸ், வாய்மொழி கருத்துக்கள் மூலமா அண்ட் தென் கமெண்ட்ஸ் குடுக்கறது, நகைச்சுவை செய்யறது அண்ட் தென் கெஸ்டர்ஸ்னா சைகைகள் காட்டுறது, கேலி செய்யறது அண்ட் தென் அதாவது கமெண்ட்ஸ்னா கேலி செய்யறது, சைகைகள்னா கெஸ்டர்ஸ். இதெல்லாம் தமிழ் எழுதி வச்சுக்கோ. கெஸ்டர்ஸ்னா சைகை செய்யறது அண்ட் தென் லுக்ஸ் ஆர் த மோஸ்ட் காமன் ஃபார்ம்ஸ், தவறான பார்வை. இந்த மாதிரி எல்லாம் அதிகமா காணப்படுறதுக்கு தான் முறைகேடுகள் ஆகும். ஸோ இதுதான் அதிகமா காணப்படக்கூடியது. திஸ் ரிசல்ட் இன் physiological அதாவது சாரி திஸ் ரிசல்ட் இன் சைக்கலாஜிக்கல் distress, physical illness and eating disorders in the affected individuals. அதாவது சைக்கலாஜிக்கல் டிஸ்ட்ரெஸ் என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால மனதளவுல சைக்கலாஜிக்கல்னா சொல்லுவோம், மனதளவுல பாதிப்புக்கு உள்ளாகுறாங்க. ஒரு ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் வர மாதிரி இருக்கக்கூடியது. அண்ட் தென் உடல் நோய்களாலும் அண்ட் தென் உணவு உண்ணுவதாலும். உடல் நோய்னா பிசிக்கல் இல்னஸ், ஈட்டிங் டிசார்டர்னா உணவு உண்ணுவதாலும் குறிப்பிட்ட நபர் வந்து என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கிறாங்க. அஃபெக்டட் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னா குறிப்பிட்ட நபர்கள் வந்து இதனால தான் நமக்கு வந்து பாதிக்கிறாங்க. இதுதான் வந்து செக்ஷுவல் அபியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் சைல்டு செக்ஷுவல் அபியூஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சைல்டு இந்த மாதிரி நம்ம காமனா பாலியல் முறையிலான தவறான பயன்பாடு என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்து குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பாலியல் முறையிலான தவறான பயன்பாடு என்ன அப்படின்றது தான் அடுத்து சைல்டு செக்ஷுவல் அபியூஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ children are considered soft targets for sexual abuse because they may not realize that they are being abused. அதாவது தங்களை தவறா பயன்படுத்துறாங்க அப்படின்றதையே உணரவே முடியாத ஒரு நிலையில இருக்கிறது தான். நம்ம ஒரு குழந்தை அப்படின்னா அது நல்லதா கெட்டதா அப்படின்றது அதுக்கு யோசிக்கவே தெரியாது. இதனால நமக்கு என்ன விளைவுகள் வரும் அப்படின்றதும் அதுக்கு தெரியாது. அந்த மாதிரி உணர முடியாத நிலையில இருப்பதனால குழந்தைகளை வந்து பாலியல் முறையிலான துன்புறுத்தலுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா உட்படுத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி உணர முடியாத நிலையில இருக்கிறது தான் அவங்களுக்கு ஒரு முக்கிய இலக்காக இருக்குது. அதனாலதான் அவங்க வந்து சில்ட்ரன்ஸை யூஸ் பண்றாங்க. And then commonly abusers are persons well known to the child, may even be living in the same locality. அதாவது
இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா இந்த செயல்ல ஈடுபடுறவங்க, அதான் காமன்லி அப்யூசர். பொதுவா இந்த செயல்ல தவறான செயல்ல ஈடுபடுபவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குழந்தைகள பத்தி நல்லா தெரிஞ்சிருப்பாங்க. பெர்சன்ஸ் வெல் நோனு. இப்ப பக்கத்து வீட்டு குழந்தை, நம்ம தெருவுல இருக்கவங்க அப்படின்னா, அவங்க என்ன மாரி ஃபேமிலி, அவங்க வீட்ல இருக்கிறவங்க எப்படி, என்ன எல்லாம் எல்லாமே நமக்கு தெரியும். அந்த மாதிரி நல்லா தெரிஞ்ச குழந்தைய தான் அந்த குழந்தைகள பத்தி நன்றா தெரிந்தவராகவும், அதே மாதிரி அதே பகுதியில வசிப்பவராகவும், சேம் லொக்காலிட்டி அந்த தெருவுலயே, அந்த இடத்திலேயே வசிப்பவராகவும் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி செயல்பாடுகள்ல அந்த குழந்தைய வந்து ஈடுபடுத்துவாங்க. இது நெறையா நம்ம நியூஸ்லயே கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த மாரி தான் நடக்குது. அண்ட் தென் அப்யூசர் ஆல்சோ use chocolates and toys to lure childrens and take advantage of the child innocence. ஸோ இதுல அது மட்டும் இல்லாம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த தவறான பயன்படுத்துறவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள கவரக்கூடிய வகையில அதாவது சாக்லேட் குடுக்கறது, அண்ட் தென் டாய்ஸ் பொம்மைகள வந்து பயன்படுத்துறது. இந்த மாதிரி குடுக்கறதுனால, அந்த சின்ன குழந்தைகள் வந்து அதனால கவர்ந்து, அவர்கள அ அவங்க வந்து அவங்கள ஏமாத்தி, அவங்கள வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்டின்னா, அந்த குழந்தைய வந்து பயன்படுத்திக்கிறாங்க அப்டின்னு நம்ம சொல்லலாம். இன்னசென்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ ரொம்ப வெகுளித்தனமா இருக்கிறது. அந்த குழந்தை வந்து அதனால என்ன விளைவுகள் வரும் பின்னாடி அப்படின்றத பத்தி தெரியவே தெரியாது. அது சும்மா ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கிறது. அந்த மாரி சாக்லேட்ட பார்த்தா நம்மளுக்கு சாக்லேட் குடுக்குறாங்கன்னு அவங்க சொல்றத கேட்கறது, அந்த மாதிரி பொம்மைகள காட்டி, இந்த மாரியெல்லாம் பயன்படுத்தி அந்த குழந்தைகள ஏமாத்தி, இந்த மாதிரி ம் அ தவறான பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு sexually abused children show symptoms of genital injury. இந்த மாதிரி அவங்க ஆளாகறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன விளைவுகள் வரும்னு தெரியாது. சப்போஸ் செக்ஷுவலி அப்யூஸ்டு பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளான குழந்தைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன சிம்ப்டம்ஸ் அறிகுறியெல்லாம் காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ பிறப்புறுப்புகள்ல காயம். அதான் ஜெனிட்டல் இன்ஜுரின்னு சொல்லுவோம். அண்ட் தென் அப்டமினல் பெயின் ரொம்ப வயிறு வந்து வலிக்கும். அண்ட் தென் ஃப்ரீக்வென்ட் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் தென் அடிக்கடி ஏற்படக்கூடிய சிறுநீர்ல தொற்று அண்ட் தென் பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் அதே மாதிரி அவங்களோட நடத்தையில மாற்றம் இந்த மாதிரிலாம் அறிகுறி வந்து காணப்படும். யாருக்குன்னா, யாரு வந்து இந்த பாலியல் செக்ஷுவல் அப்யூஸ்டு சில்ட்ரன் பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளான குழந்தைகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரியெல்லாம் சிம்ப்டம்ஸ் வந்து நமக்கு தெரியும் அப்படின்றது தான். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து என்னன்னு குடுத்துருக்காங்க அப்படின்னா, சைல்டு அப்யூசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு அ அப்ரோச்சஸ் ஃபார் புரொடெக்ஷன் ஆஃப் ஆன் அப்யூஸ்டு சைல்டு. சப்போஸ் இந்த மாதிரி ஏன் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு வந்து அந்த மாதிரி நடந்தா என்ன விளைவுகள் வரும்னே நமக்கு தெரியாத வயசுல, அந்த மாரி தெரிஞ்சவங்க தான் அவங்கள வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அப்படி பயன்படுத்தி அது வந்து அந்த குழந்தை வந்து அந்த தவறான செயல்பாடுகள்ல உள்ளாயிருச்சு அப்படின்னா, அந்த குழந்தைய வந்து நம்ம எப்படி பாதுகாப்பதற்கு என்னென்ன அணுகுமுறைகள பயன்படுத்தணும்? அதான் அப்ரோச்சஸ் ஃபார் புரொடெக்ஷன் ஆஃப் அன் அப்யூஸ்டு சைல்டு. தவறான பயன்பாட்டுக்கு உள்ளான குழந்தைகள பாதுகாப்பதற்கான அணுகுமுறைகள் என்னென்ன? அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அது பாதிப்பு அடைஞ்சிருச்சு. என்னைக்குமே ஒருத்தர் வந்து பாதிச்சுட்டாங்க அப்படின்னா, அவங்கள அதையே சொல்லக்கூடாது. அதுலருந்து மீண்டு வர்றதுக்கு நம்ம என்னென்னலாம் ஆலோசனை குடுக்க முடியும்? அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட் குடுத்துருக்காங்க பாருங்க. மெத்தட்ஸ் அடாப்டட் ஃபார் மானிட்டரிங் அண்ட் அசஸ்மென்ட் ஆஃப் அப்யூஸ்டு சைல்டு ஹூ ஹேவ் அண்டர்கான் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரெஸ் ஆர் அதாவது தவறான பயன்பாட்டுனால துன்புறுத்தலுக்கு உள்ளான குழந்தைகள வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, மானிட்டர் பண்ணணும். கண்காணிக்கிறது, அவங்கள அசஸ்மென்ட் பண்றது, மதிப்பிடுறது, அண்ட் தென் அளவிடுவதற்கான வழிமுறைகள் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு சைல்டு ஹெல்ப் லைன்.
சைல்டு ஹெல்ப்லைன் அப்படிங்கிறது குழந்தைகள் உதவிக்கரம். அதுதான் சைல்டு ஹெல்ப்லைன் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தைகள் உதவிக்கரம் அப்படின்னு சொல்லுவோம். ஹெல்ப்லைன்னா உதவின்னு சொல்லுவோம். உதவிக்கரம். The child helpline provides a social worker who can assist the child by providing food, shelter and protection. அதாவது குழந்தைகளுக்கு இந்த உதவிக்கரம் அப்படிங்கிறது இப்ப சமூக பணியாளர்களை வந்து நியமிப்பது, குழந்தைகளுக்கு உணவு, அவங்களுக்கு உறைவிடம் மற்றும் பாதுகாப்பு வழங்குதல்ல உதவி புரியறது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சைல்டு ஹெல்ப்லைன். அதாவது அதுக்கு ஆளாயிட்டாங்க, அவங்களுக்கு வந்து எப்படி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும். சமூக உதவியாளர்களை ப்ரொவைட் பண்ணிட்டு அவங்க மூலமா அவங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கறது, அவங்களுக்கு உறைவிடம், அவங்களுக்கு பாதுகாப்பு வழங்குறதுக்கெல்லாம் வந்து நம்ம உதவி புரியணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் த சைல்டு. நெக்ஸ்ட் கவுன்சிலிங் த சைல்டு. ஸோ நமக்கு தெரியும் கவுன்சிலிங் அப்படின்னா குழந்தைகளுக்கு நம்ம ஆலோசனை வழங்குறது. குழந்தைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆலோசனை வழங்கணும். சைக்கலாஜிஸ்ட் அண்ட் சோஷியல் ஒர்க்கர்ஸ் ஷுட் ப்ரொவைட் கைடன்ஸ், கவுன்சிலிங் அண்டு கண்டினியூஸ் சப்போர்ட் டு எ விக்டிமைஸ்டு சைல்டு. அதாவது இப்போ உளவியாளர்கள், அதான் சைக்கலாஜிஸ்ட். அதாவது யாரு ஒருத்தருமே குழந்தை வந்து ஒரு நடத்தையில மாற்றம் இருக்குதுன்னா சைக்கலாஜி பண்ணலாம், சைக்கலாஜி டெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதாவது மனவியல், அதான் உளவியாளர்னு சொல்லுவோம். ஸோ அவங்கள்ட்ட கொண்டு போனால் அவங்க மனசுக்குள்ள என்ன குழப்பம் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். இப்போ உளவியாளர்கள் வந்து சமூக பணியாளர்கள் மூலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆலோசனை வழங்கலாம். ஒரு கைடன்ஸ், ஒரு வழிகாட்டியா ஆலோசனை வழங்கி அவங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாகவும் தொடர்ச்சியா நம்ம வந்து கண்டினியூஸ் சப்போர்ட் டு த விக்டிமைஸ்டு சைல்டு, பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நம்ம தொடர்ச்சியா ஆலோசனை வழங்குறதும் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா செயல்படுறதும் தொடர்ச்சியா ஒரு ஆதரவா இருக்க முடியும். ஸோ இதான் கவுன்சிலிங் த சைல்டு அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் ஃபேமிலி சப்போர்ட். ஸோ அந்த மாதிரி ஆயிட்டாங்க, அதுக்கு நம்ம அவங்கள வெறுத்துட முடியாது. ஏன்னா அந்த குழந்தைக்கு என்னன்னே தெரியாது. அப்போ ஃபேமிலி சப்போர்ட் கொடுக்கறது, குடும்ப ஆதரவு. The victimized child should be supported by the family members. They should be provided with proper care and attention to overcome their sufferings. அதாவது பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஆதரவா இருக்கணும், ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அவர்களுக்கு வந்து அந்த பாதிப்புகள்ல இருந்து மீள்வதற்கு நம்ம ஒரு ப்ராப்பர் கேர் எடுத்துக்கணும். ஒரு முறையான கவனத்துடன் கூடிய பாதுகாப்பை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். அதான் ஃபேமிலி சப்போர்ட். அண்ட் தென் மெடிக்கல் கேர். ஸோ அடுத்து இருக்கிறது மெடிக்கல் கேரு. மெடிக்கல் அப்படின்னாவே நமக்கு தெரியும் மருத்துவ பராமரிப்பு. ஸோ அதான் மெடிக்கல் கேர். எ சைல்டு விக்டிம் ஆஃப் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஷுட் ரிசீவ் மெடிக்கல் கேர் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஃப்ரம் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் டு ஓவர் கம் மென்டல் ஸ்ட்ரெஸ் அண்டு டிப்ரெஷன்ஸ். ஸோ இப்போ வந்து மருத்துவ பராமரிப்பு அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்னா, இப்போ பாலியல் பாதிப்புக்கு உள்ளான குழந்தைகளை வந்து மன அழுத்தம் இருக்கும். ஸோ அந்த மன அழுத்தத்துல இருந்து விடுபடுவதற்கு என்னென்ன பயிற்சி இருக்குது அந்த மாதிரி சொல்லித்தரது. அண்ட் தென் பயிற்சி பெற்ற சுகாதார நிபுணர்களிடம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ பராமரிப்பு அண்ட் தென் சிகிச்சை பெறத்துக்கு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ மென்டல் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், மன அழுத்தமாக இருக்கட்டும், அண்ட் தென் டிப்ரெஷன்ஸ் அதுல இருந்து விடுபடுவதற்கு அந்த மெடிக்கல் கேர் வந்து நம்ம அந்த ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடிய சுகாதார நிபுணர்களிடம் நம்ம வந்து மருத்துவ பராமரிப்பு அண்ட் தென் சிகிச்சை பெற்றோம் அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் விடுபடலாம் நம்ம. அதான் மருத்துவ பராமரிப்புன்னு சொல்லலாம். ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் இருக்கிறது என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீகல் கவுன்சில். ஸோ லீகல் கவுன்சில் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இப்போ சட்ட ஆலோசனை. அடுத்து இருக்கிறது வந்து சட்ட ரீதியா ஆலோசனை கொடுக்கறது, அதான் லீகல் கவுன்சிலு. த ஃபேமிலி ஆர் த கார்டியன்
of the child, victim shall be entitled to free assistance of legal counsel for such offense. அதாவது இப்ப பாதிக்கப்பட்ட குழந்தையில இருக்கக்கூடிய குழந்தையோட குடும்பத்தினர் வந்து என்ன பண்ணலாம், அவங்க குடும்பத்தினரா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா கார்டியன் யார் வந்து பாதுகாவலரோ அவங்க வந்து தங்களோட விருப்பப்படி சட்ட ஆலோசகர்கள் மூலமா சட்ட ஆலோசனை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வழங்குறதுக்கு உரிமை வந்து கொடுக்கணும். அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லீகல் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க கார்டியனா இருந்தாலும் சரி, ஃபேமிலியில இருக்கிற மெம்பர்ஸா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து சட்ட ரீதியா ஆலோசனை வழங்குறதுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து உரிமை வந்து உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் தென் ரீகேபிலிட்டேஷன். ரீகேபிலிட்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னு சொல்றோம் அப்படின்னா மறுவாழ்வு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இந்த மாதிரியெல்லாம் உள்ள ஆயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் அணுகுமுறை ஒன்று சைல்டு ஹெல்ப்லைன் கொடுக்கலாம், அண்ட் தென் கவுன்சிலிங் கொடுக்கலாம், அண்ட் தென் ஃபேமிலி சப்போர்ட் இருக்கணும், அண்ட் தென் மெடிக்கல் கேரு, அண்ட் தென் லீகல் கவுன்சிலிங் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ரீகேபிலிட்டேஷன், ஒரு மனசில் வந்து ஒரு ஓகே நம்ம பண்ணது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து நம்மளால மற்றதும் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வரோம். அதுதான் ரீகேபிலிட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மறுவாழ்வுன்னு அர்த்தம். ரீ அப்படின்னாவே மறு அப்படின்னு சொல்லுவோம். கேபிலிட்டேஷன்னா வாழ்வு, மறுவாழ்வு. என்ரோலிங் இன் அ ஸ்கூல்ஸ் அண்ட் ரெஸ்யூமிங் தேர் எஜுகேஷன்ஸ் இஸ் an important step towards rehabilitation of the child. அதாவது என்னைக்குமே ஒரு மனதளவுல பாதிக்கப்பட்டவங்கள அதே வீட்டிலேயோ அந்த குடும்பத்தினர்கிட்டயோ வச்சுக்கிட்டே இருந்தோம்னா இன்னும் அதிகமாகும், அதுல இருந்து வெளியிலே வர மாட்டாங்க. ஸோ அடுத்த இடத்துக்கு மற்ற உறவினர்களோட வச்சுக்கிறது, இல்ல நம்ம வந்து ஒரு பொதுவான இடத்துக்கு கொண்டு போய் விடுறோம்னா அவங்க அதை மறந்து அதை அடுத்ததுல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி பள்ளியில மீண்டும் போய் சேர்க்கறது, கல்வியை தொடர செய்யறது, இதெல்லாம் தான் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஒரு ரீகேபிலிட்டேஷன், மறுவாழ்வு அப்படின்னு நம்ம சொல்லலாம். And then it is essential that the child life is gradually returned to the normal after the incidents of abuse. ஸோ இந்த மாதிரி செய்யறதுனால அந்த குழந்தையோட வாழ்வுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா படிப்படியாக மீண்டும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக கொஞ்சம் மெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தன்னோட இயல்பான நிலைமைக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ தன்னோட இயல்பான நிலைக்கு மீண்டும் வருவதற்கு இது ரொம்ப அவசியமாக இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யாருக்குன்னா பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி பேஸ்டு எஃபோர்ட்ஸ். கம்யூனிட்டி பேஸ்டு எஃபோர்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டினா நமக்கு தெரியும் சமுதாய அடிப்படையிலான முயற்சிகள் என்ன. ஸோ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அவங்கள ஒதுக்கி வச்சிடக்கூடாது. ஸோ அவங்கள எப்படி அவங்களோட மீண்டும் மறுவாழ்வு வருவதற்கு என்னென்னலாம் பயன்படுத்தலாம், என்ன பண்ணலாம் அப்படின்றது தான். அந்த மாதிரி சமூக அடிப்படையில் என்னென்ன முயற்சிகள் அப்படின்னா கண்டக்டிங் அவேர்னஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு வந்துருச்சு அப்படின்னா அடுத்த குழந்தைக்கு அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம பொதுவாக சமுதாயத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு முயற்சி பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா முன்கூட்டியே வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும், இந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க, இப்படியெல்லாம் உங்களை வந்து பொம்மையோ சாக்லேட்டு இந்த மாதிரி கொடுப்பாங்க, இந்த மாதிரி கொடுத்தா நீங்கள் வந்து அவங்கள்ட்ட ஏமாந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ செய்யக்கூடாது. இந்த மாதிரி ஒரு அவேர்னஸை வந்து நம்ம கொடுக்கலாம். அது சமுதாயத்தில் மட்டுமே இல்லை, நம்மளோட பெற்றோர்களாக இருக்கட்டும், ஆசிரியர், எல்லா விதத்துலேயும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு அவேர்னஸை வந்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு இது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, ஸோ அப்போ இதுக்காக தான் இவங்க பண்ணுறாங்க, நம்ம கொஞ்சம் வந்து அதிலிருந்து எச்சரிக்கையாக இருந்துக்கலாம். ஸோ அது மாதிரி குழந்தைகளுக்கு வந்து தடுக்க விழிப்புணர்வு முகாம்களை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடத்தணும். அதான் கம்யூனிட்டி பேஸ்டு எஃபோர்ட்ஸு. ஸோ அதில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவென்ஷன் ஆஃப் சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ். ஸோ ப்ரீவென்ஷன் அப்படின்னா தடுக்கிறதுன்னு நம்ம சொல்லுவோம். குழந்தைகளை வந்து பாலியல் ரீதியாக தவறாக பயன்படுத்துவதிலிருந்து எப்படி தடுக்கிறது அப்படின்றது தான் கீழே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. The most important social policy
proclaimed universally is the prevention of child abuse. அதாவது உலகளாவிய முறையில் வந்து வலியுறுத்தப்படும் முக்கியமான சமூக கொள்கைகள் அண்ட் தென் குழந்தைகளை வந்து பாலியல் முறையிலான தவறான பயன்பாட்டுகள்ல இருந்து தடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வந்து இதில் தடுக்கிறதுக்கு ஒரு வழி அப்படின்னு நம்ம சொல்லலாம். டேக்கிங் ஸ்டெப்ஸ் டு ப்ரிவெண்ட் சைல்ட்ஹுட் செக்ஷுவல் அபியூஸ் இன் எ பேரண்டல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது மாதிரி இதை வந்து பெற்றோராக இருக்கட்டும், நிறுவன அமைப்பு, அதான் இன்ஸ்டிடியூஷனல் நிறுவன அமைப்புகளோட பொறுப்பு தான். நம்ம வந்து அவங்களுக்கு வந்து அதை தடுக்கிறதுக்குரிய வழிமுறைகளை வந்து நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். அது பெற்றோராக இருக்கட்டும், நம்ம இப்போ படிக்கிறோன்னா பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர். ஸோ இவங்க மாதிரி இன்ஸ்டிடியூஷனலோட ரெஸ்பான்சிபிலிட்டி, பேரண்டல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் எப்படி வந்து சைல்ட்ஹுட் செக்ஷுவல் அபியூஸில் இருந்து ப்ரீவென்ட் பண்ணுறது அப்படின்றத சொல்லி கொடுக்கணும். அண்ட் தென் இன்ஸ்ட்ரக்ஷன் டு பி கிவன் பை பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் டு த சைல்டு ஆர் பேரண்ட்ஸு, பெற்றோரும் டீச்சரும் என்னென்னலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க பாருங்க. டூ நாட் டாக் டு எனி சஸ்பெக்டட் பர்சன் ஆர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அண்ட் டு மெயின்டைன் எ டிஸ்டன்ஸ். இப்போ வந்து நமக்கு சந்தேகப்படுற மாதிரி நபர், ஸோ நமக்கு தெரியாமல் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட நம்ம பேசவே கூடாது. அதாவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அண்ட் மெயின்டைன் த டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சந்தேகப்படுற மாதிரி இருக்கக்கூடிய நபராக இருக்கட்டும், அண்ட் தென் தெரியாத நபராக இருந்தாலும் யாருக்கிட்டையும் நம்ம வந்து பேசுவது கூடாது. ஸோ அவர்கள்ட்ட இருந்து நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸை வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மெயின்டைன் பண்ணிக்கணும். அண்ட் தென் நாட் டு பி அலோன் வித் அன்னோன் பர்சன். ஸோ அது மாதிரி எந்த ஒரு தெரியாத நபருடனும் நம்ம வந்து தனியாக இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல நிற்கிறோம், ஒரு பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறோம், யாருமே இல்லை, அங்கே யாரும் இல்லாத இடமா இருந்தால் நம்ம நிற்கக்கூடாது. ஸோ யாருமே தெரியல நம்மக்கிட்ட வந்து பேச்சு கொடுக்குறாங்க அப்படின்னாலும் நம்ம பேசக்கூடாது. அது மாதிரி யாருன்னு தெரியாத ஒரு அன்னோன் பர்சனுக்கு பக்கத்தில் நம்ம தனியாக என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இருக்கக்கூடாது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு டு பி கேர்ஃபுல் வைல் ட்ராவலிங் அலோன் இன் த பப்ளிக் ஆர் ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட். அது மாதிரி பஸ்ஸில் கூட்டமே இல்லை, அது அரசாக இருந்தாலும் சரி, தனியார் போக்குவரத்து வாகனங்கள்லேருந்து, அதாவது பேருந்து, ஆட்டோ, ரயிலு, இந்த மாதிரி வாகனங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக பயணம் செய்யும்போது கவனமாக இருக்கணும். ரொம்ப ட்ராவலிங் அலோன் இன் த பப்ளிக் ஆர் ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப கவனமாக இருக்கணும். தனியாக மேக்ஸிமம் தனியாக போகிறத தவிர்த்துக்கணும். அப்படி போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஆசிரியரும் பெற்றோரும் தான் வந்து சைல்டுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்து சொல்லணும். சரிங்களா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாட் டு ரிசீவ் மணி, டாய்ஸ், gifts or chocolates from known or unknown person to them without the knowledge of their parents. இன்னொன்று என்ன அப்படின்னா இது ரொம்ப முக்கியமானது. அதாவது பெற்றோர்களுக்கு தெரியாம அது யாரிடம் இருந்தாலும் சரி, அதாவது தெரிஞ்சவங்கள்ட்ட இருந்தாலும் சரி, தெரியாதவங்கள்ட்டையும் பெற்றோரோட பர்மிஷன் இல்லாம, இல்லை பெற்றோருக்கு தெரியாம யாருக்கிட்ட இருந்தும் பணம் வாங்குறதா இருந்தாலும் சரி, பொம்மையா இருக்கட்டும், கிஃப்டா இருக்கட்டும், பரிசு அண்ட் தென் சாக்லேட்டு, இந்த மாதிரி எது கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வாங்கக்கூடாது. ஓகேவா? ஸோ வித்தவுட் நாலேஜ் ஆஃப் பேரண்ட்ஸ், பெற்றோர்களுக்கு தெரியாம நம்ம எதுவுமே யாரு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் தெரியாதவங்களா இருந்தாலும் எது கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வாங்கக்கூடாது. சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் நாட் டு அலோ known ஆர் unknown பர்சன் டு டச் them. இப்போ தெரியாதவங்க வந்து நம்ம தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, நாட் டு அலோ known ஆர் unknown, தெரிஞ்சவங்களா இருக்கட்டும் தெரியாதவங்களா இருக்கட்டும், நம்மளை டச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அனுமதிக்க கூடாது. நம்மளை தொட வராங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அனுமதிக்க கூடாது. ஸோ இதுதான் நாட் டு அலோ known ஆர் unknown பர்சன் டு டச் தம்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அறிவுரைகளை நம்ம வந்து பெற்றோரும் சரி ஆசிரியரும் சரி நம்ம எடுத்து சொல்கிறோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது அது வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோட அது வந்து செயல்படும். அண்ட் தென் இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ் லிவிங் இன் அ சொசைட்டி
to ensure a safe and protected environment for our children, to enable them to live with dignity and free from any form of the violence. ஸோ அதாவது இந்த மாதிரியெல்லாம் நம்மளோட குழந்தைகளுக்கு நம்ம அறிவுரை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைகள் அப்படின்னு எடுக்கும்போது ரொம்ப கண்ணியமான, எந்த வகையிலையும் வன்முறையற்ற, மேற்கொள்வதற்கான சூழலை வந்து உறுதி செய்வது அப்படிங்கிறது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய, சொசைட்டியில் வாழக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதரோட பொறுப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எவ்ரி இண்டிவிஜுவல், ஒரு தனி மனிதரோட, ஒவ்வொரு தனி மனிதரோட பொறுப்பும் சமுதாயத்தில் வாழக்கூடிய தனி மனிதரோட பொறுப்பு அப்படிங்கிறது ஒரு குழந்தைய வந்து எப்படி கண்ணியமா, ஒரு கட்டுப்பாடா, வன்முறை இல்லாம ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை வந்து மேற்கொள்றது அப்படின்றத பத்தி சொல்றதுக்கு ஒவ்வொரு சமுதாயத்திலையும் வாழக்கூடிய ஒவ்வொருத்தரோட கடமை, பொறுப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் சமுதாயத்து அடிப்படையிலான முயற்சிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ப்ரிவென்ஷன் ஆஃப் சைல்டு செக்ஷுவல் அபியூஸ், இது ஒரு 5 மார்க் கொஷின், ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ அதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஒரு மோர் டு நோ கொடுத்துருக்குறாங்க, அதை பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைல்டு ஹெல்ப்லைன், அதாவது சைல்டு ஹெல்ப்லைன் 1098 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். த நேஷ்னல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு எக்ஸ்பான்ஷன் இங்கே கொடுத்துருக்குறாங்க. NCPCR அப்படின்னா நேஷ்னல் கமிஷன், த நேஷ்னல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட் was set up in March 2007 under the Commissions for Protection of Child Rights CPCR Act 2005. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் மேட்ச்லையும் 1 மார்க்லையும் கேட்கக்கூடியது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று, தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? அதாவது குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பதற்கான தேசிய ஆணையம், அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் NCPR, குழந்தை உரிமைகள் பாதுகாப்பிற்கான தேசிய ஆணையம், மார்ச் 2007. அண்ட் தென் குழந்தைகள் உரிமைகள் சட்டம், அதுதான் வந்து கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட், குழந்தைகள் உரிமைகள் சட்டம் CPCRன்னு சொல்லுவோம். 2005க்கு கீழேயும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அமைச்சிருக்கிறாங்க. This act emphasizes the principle of universality and inviolability of child rights and recognize the tone for urgency in all the child related policies of the country. அதாவது இந்த சட்டம் வந்து இந்த வருஷத்துக்கு கீழே அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இந்த சட்டம் வந்து பொது உடைமை கொள்கையா இருக்கட்டும், அண்ட் தென் குழந்தைகளை வந்து குழந்தை சட்டங்களை மீற முடியாமை, அண்ட் தென் நாட்டில் காணப்படக்கூடிய குழந்தைகள் தொடர்பான கொள்கைகளை வந்து கொள்கைகளின் வந்து அவசரத்தை வந்து வலியுறுத்தக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சட்டம் ரெண்டுமே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட பிரின்சிபல்ஸ், அதோட கொள்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொது உடைமை கொள்கை, அண்ட் தென் குழந்தை சட்டத்தை வந்து மீறி செயல்படாம எப்படி இருக்குது, எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதை மீறி செயல்படாம இருக்கிறது. ஸோ இதை பத்தி வலியுறுத்தக்கூடியதா இந்த 2 சட்டமும் சொல்றோம், NCPCRம் CPCRன்னு சொல்லலாம். அண்ட் தென் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஆல் சில்ட்ரன் ஆஃப் ஆல் ஏஜ் குரூப் அப் டு 18 years of age is of equal importance. Policies define priority actions for the most vulnerable children. அதாவது 18 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் பாதுகாப்புக்கும் சரி சமமான முக்கியத்துவம் கொடுக்கணும், ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நம்ம ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுக்கணும், முன்னுரிமை நடவடிக்கை கொள்கைகளை வந்து வரையறுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ட்ரக், ஆல்கஹால் அண்ட் டொபாக்கோ அபியூஸ்.
ஸோ இதுக்கு முன்னாடி வந்து எப்படி வந்து குழந்தைகள வந்து தவறான பயன்பாட்டுக்கு பயன்படுத்திட்டாங்க. அதுலருந்து அப்படி சப்போஸ் உள்ளாயிட்டாங்கன்னா, அவங்கள வந்து மீண்டு கொண்டு வரதுக்கு நம்ம என்னென்ன வழிமுறைகள குடுக்கணும், அணுகுமுறைகள குடுக்கணும். அ அப்படி நடக்காம இருக்கறதுக்கு நம்ம என்னலாம் பண்ணணும்? அதாவது இப்படி இருந்தா இந்த மாரி நீ உஷாரா இருந்துக்கணும் அப்படின்றத எல்லா விஷயத்தையும் நம்ம சொன்னோம். ஸோ இது வந்து நடக்கிறது. அது வந்து அ பாலியல் ரீதியான தவறான பயன்பாடுன்னு நம்ம சொல்லலாம். அ இது அடுத்தது பார்த்தீங்க அப்டின்னா, ட்ரக்கு, ஆல்கஹால் அண்ட் டொபாக்கோ அபியூஸ். அதாவது தேவையற்ற பொருட்கள். அதான் மது, அ மருந்து, ஆல்கஹாலு, புகையிலை இந்த மாரியெல்லாம் இருக்கிறத தவறா பயன்படுத்துறது. அதாவது இதெல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, ஒருத்தன் பயன்படுத்துறான் அப்டின்னா, இன்னொருத்தன் நீயும் போட்டு பாரு, எப்டிதான் இருக்குதுன்னு பாரு அப்டின்ட்டு. எந்த ஒரு அன்வான்டட் திங்ஸும் நம்மளோட பாடிக்குள்ள போகும்போது நமக்கு சிம்ப்டம்ஸ காட்டும் கண்டிப்பா. இப்போ ஒரு பர்ஃப்யூம் ஒரு வாசனை பொருளே போகும்போது சிலருக்கு தலை சுத்தும். அது மாதிரி இந்த மது, அ ஆல்கஹாலு, புகையிலைலாம் செய்யும்போது நமக்கு வந்து உடல்ல ஒரு விதமான மாற்றம் வந்து ஏற்படும் அப்படின்றது உண்மை. அண்ட் தென் அத பாருங்க. அத பயன்படுத்துறதுனால எப்படி இருக்குது அதோட பயன்பாடு அப்படின்ட்டு தான். தட் physical and mental dependency on alcohol, smoking and drugs is called addiction. 2 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டனு. கண்டிப்பா இதுலேருந்து 1 மார்க் நிறைய வரும். ஸோ அதனால நோட் பண்ணி வச்சுக்கணும். The physical and mental dependency on alcohol, smoking and drug is called addiction. அதாவது ஆல்கஹாலு, ஸ்மோக் பண்றது, புகைப்பிடித்தலு, அண்ட் தென் ட்ரக்ஸு மருந்துகள் அண்ட் தென் உடல் மற்றும் மனம் சார்ந்து இருப்பத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அடிமையாதல். நம்ம நெறைய படம் பார்க்குறோம். நம்ம வீட்ல இருக்கிறவங்களே நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இதுக்கெல்லாம் அடிமை ஆயிட்டாங்க அப்படின்னா, அவங்கள வந்து மீண்டு கொண்டு வரதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு விஷயத்த நம்ம லைக் பண்ணி அடிக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா, இப்போ வீட்ல இருக்கிறோம் பெற்றோர்களே நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம அம்மா இருக்கிறாங்கன்னா, நாடகம் பார்ப்பாங்க. அந்த நாடகம் கண்டிப்பா பார்க்கணும்பாங்க. ஸோ எந்த ஒரு செயலுக்கு நம்ம அடிமை ஆகுறோமோ, அந்த செயல்ல இருந்து மீண்டு வரதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இதத்தான் நம்ம வந்து அடிமையாதல்னு சொல்லுவோம். அடிக்ஷன் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஆல்கஹாலுக்கா இருக்கட்டும், ஸ்மோக்கிங்கு, ட்ரக்கு இதுக்கெல்லாம் நம்ம வந்து பிசிக்கலாவும், மென்டலாவும் அதுக்கு வந்து அடிக்ட் ஆயிடுறோம். And then the addictive potential of this substance pulls an individual into a vicious cycle leading to regular abuse and dependency. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the addictive potential of this substance pulls an individual vicious cycle leading to regular abuse and dependency. இப்போ வந்து இந்த பொருட்கள்ல இருக்கக்கூடிய அடிமைப்படுத்தும் பண்பு போதையானது. அதான் விசியஸ் சைக்கிளு, தீய விளைவுகள். அதாவது இந்த பொருட்கள்ல பார்த்தீங்கன்னா, நம்மள அடிமைப்படுத்தக்கூடிய பண்பு வந்து அதுல இருக்குது. அந்த போதை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ போதை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒருவர வந்து தீய விளைவுகளுக்கு வந்து உட்படுத்துது. அவர்கள வந்து அந்த பொருட்கள வந்து நிரந்தரமாவே சார்ந்திருக்க வைக்குது. ஒரு தடவ யூஸ் பண்றோம் அப்படின்னா, அது வந்து வேற விதமான ஒரு விளைவுகள குடுக்கும்போது, நம்ம அத திரும்பவும் நம்ம யூஸ் பண்றதுக்கு தான் நெனைக்கிறோம். அந்த மாதிரி அது வந்து ரெகுலரா பயன்படுத்துறதுக்கு அதுக்கு வந்து அத வந்து என்ன பண்ணிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துட்டு போகுது. அந்த நிலைமைக்கு வந்து நம்மள எடுத்துட்டு போகுது. This is of a serious concern because abuse of tobacco, alcohol, drugs produce many harmful uh, effects on individuals, to the family and even to the society. The serious concern because of abuse tobacco, alcohol, drug produce many harmful effects in an individual, to the family, even to the society. அதாவது அந்த போதைங்கிறது நம்மள வந்து தீய விளைவுகளுக்கு உட்படுத்தி, அத வந்து தொடர்ச்சியா நம்ம நிரந்தரமா சார்ந்திருக்கிற மாதிரி எடுத்துட்டு போகுதுன்னு சொல்லிறலாம். அந்த நிலைமைக்கு ஆளாக்கிருது. அது மட்டும் இல்லாம இந்த புகையிலையா இருக்கட்டும், டொபாக்கோவா இருக்கட்டும், ஆல்கஹாலா இருக்கட்டும், மருந்துகள வந்து தவறா பயன்படுத்துதலு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா,
இண்டிவிஜுவலா இருந்தாலும் சரி, அண்ட் தென் ஃபேமிலி. ஒரு தனி நபரா இருக்கட்டும், அண்ட் தென் குடும்பம், அண்ட் தென் சமுதாயத்துல பார்த்தீங்க அப்படின்னா, தீய விளைவுகள வந்து உண்டாக்குது அப்படிங்கிறதுல பார்த்தீங்க, சமுதாயத்துல வந்து தீய விளைவுகள வந்து உண்டாக்குவது அப்படிங்கிறது, ரொம்ப கவனத்துல வச்சுக்கக்கூடிய ஒண்ணு தான் நம்ம. திஸ் டேஞ்சரஸ் பிஹேவியர் பேட்டர்ன் அமாங் யூத் கேன் பி பிரிவென்டட் த்ரூ ப்ராப்பர் கைடன்ஸ். அதாவது இத இந்த ஆபத்தான நடத்தை முறைய வந்து நம்ம முறையான கல்வி மூலமாகவும், வழிகாட்டுதல் மூலமாகவும் மட்டும்தான் தடுக்க முடியும். ஸோ இந்த லெசனே உங்களுக்கு வச்சிருக்கிறாங்கன்னா, உன்னோட ஏஜுக்கு இது வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்க கூடிய விஷயம். இது வந்து ஒரு தடவ நம்ம அடிக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா, திரும்ப அதிலிருந்து மீண்டு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நமக்கு இந்த மாதிரி அடிக்ட் ஆயிட்டா என்னென்னலாம் விளைவுகள் வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோம்னா எப்பயுமே சொல்லுவாங்க, "வருமுன் காப்பதே மேல்" அப்படின்னு சொல்லிட்டு. வர்றது வந்து இந்த மாரி தான் சிம்ப்டம்ஸ் வரும்ன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சும் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, அதுக்கு ஆளாகக்கூடாது அப்படின்றது தான். இத வந்து நம்மளோட யூத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம ப்ராப்பர் கைடன்ஸ் மூலமா தான். இப்ப நம்ம வந்து 10த்ல சொல்றோம் அப்படின்னா, இது வந்து ஒரு கைட் பண்றது, ஒரு வழிகாட்டி. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீ செயல்பட்டினா இந்த மாதிரிலாம் வரும். ஸோ இது மாரியெல்லாம் நீ செயல்படக்கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்றது தான் இது. இந்த மாரி செய்யறது மூலமா நம்ம அவங்கள வந்து கொஞ்சம் அதிலருந்து அடிக்ட் ஆகாம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு ட்ரக்க பத்தி பார்க்கலாம். ட்ரக் அப்படிங்கிறது என்னன்னு தெரியும். மருந்துகள தவறா பயன்படுத்துதலு. அதாவது ஒரு சிலரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மருந்தா இருக்கட்டும், சிகரெட்டா இருக்கட்டும், ஸ்மோக் பண்றது, அண்ட் தென் ஆல்கஹாலா இருக்கட்டும், இதெல்லாம் பயன்படுத்தாம அவங்களால இருக்கவே முடியாது. ஸோ இன்னொரு விஷயம், தொடர்ச்சியா அதுக்கு ஆளாயிக்கிட்டோம் அப்படின்னா, அடுத்து நம்ம அது செய்யாம விடவே முடியாது. விட்டுட்டா நம்மளோட பாடி வந்து நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்காது. ஸோ அதனால அது அந்த டைமுக்கு கண்டிப்பா அத எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு வெறி வந்து வந்துரும். சப்போஸ் அது எடுத்துக்க முடியாத சிச்சுவேஷனா இருக்கும்போது தான் நம்மளோட ஃபேமிலில நெறைய பிரச்சனை. அந்த நேரத்துல அவங்களுக்கு அதிகமா கோவம் வந்துரும். அவங்க வேணுங்கிறத அவங்க சாப்பிடல, எடுத்துக்கல அப்படின்னா அதிகமா கோவம் வரும். அதனால நெறைய விளைவுகள வந்து நம்ம நெறைய பிரச்சனைகள வந்து சந்திப்போம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் அடிக்ட் ஆயிட்டா, இத வந்து நம்ம அடிக்ட் ஆகாமயே முன்னாடியே தவிர்த்துக்கணும். இப்ப சப்போஸ் ட்ரக் அபியூஸ் பாருங்க. என்னெல்லாம் குடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. ட்ரக்ஸ் ஆர் நார்மலி யூஸ்டு ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிசீஸ் ஆன் அட்வைஸ் ஆஃப் பிசியன் அண்ட் வித்ட்ரான் ஆஃப்டர் ரெக்கவரி. அதாவது மருந்துகள வழக்கமா மருத்துவரோட ஆலோசனையோட பேருல நோய் சிகிச்சை பயன்படுத்தப்பட்டு நோயிலிருந்து குணமடைந்த பின்னு கைவிடப்படுகிறது. அதாவது இப்போ நார்மலா யூஸ்டு ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிசீஸ், நோய் சிகிச்சைக்காக பயன்படுத்தப்பட்டு நோயிலிருந்து குணமடைந்த பின்ன அதை வந்து நம்ம அந்த மருந்து வந்து என்ன பண்ணிடுவோம், கைவிட்டுருவோம். ஒரு உடம்பு சரியில்லை நமக்கு, அதை டாக்டரை நம்ம பார்க்க போகிறோம். அந்த டாக்டரை பார்க்க போயிட்டு அவங்க ஆலோசனை சொல்லி நம்மளுக்கு மருந்து கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டோன்னு நம்ம அதுலேருந்து என்ன பண்ணுறோம், விட்டுறோம். ஒரு காய்ச்சலுக்கு போகிறோம், மருந்து குடுக்குறாங்க. கன்டினியூஸா சாப்பிட்டுட்டு இருக்கிறோமா லைஃப் லாங்கு. இந்த காய்ச்சல் விடுபடுற வரைக்கும் சாப்பிடுறோம். விட்டுருச்சு அப்படின்னா அதிலிருந்து விடுபட்டுருவோம். வெளியில வந்துருவோம். A person who is habituated to a drug due to it is a prolonged use called drug addict. ஆனா மத்த உடம்பு சரியில்லைன்னு போறோம், மருந்து எடுத்துக்கிறோம், உடம்பு சரியாயிடுச்சுன்னா விட்டுருவோம். ஆனா மருந்துகள தொடர்ச்சியா பயன்படுத்துவத வழக்கமாக்கி கொள்பவர்கள், அதத்தான் நம்ம வந்து ட்ரக் அடிக்ட்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி விடாம அத வந்து தொடர்ச்சியா நம்ம பயன்படுத்திக்கிட்டே வர்றோம் அப்படின்னா, அதே தான் நம்ம வந்து அடிமையாயிட்டாங்க அதுக்கு அப்படின்றத சொல்லலாம். திஸ் இஸ் கால்டு ட்ரக் அடிக்ஷன் ஆர் ட்ரக் அபியூஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து போதைக்கு அடிமையாகிறது அல்லது மருந்துகளோட தவறான பயன்பாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட், ஒரு மருந்து சாப்பிட்றான்னா அதிலிருந்து விடுபடாம தொடர்ச்சியா சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா அதுக்கு தான் வந்து அடிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
and then a drug that modifies the physical, biological, psychological, social behavior of a person by stimulating, depressing or disturbing the functions of the body and the mind is called addictive drug. அதாவது இப்போ ஒரு நபரோட உடலா இருக்கட்டும், மனமா இருக்கட்டும், இந்த செயல்பாடுகளை வந்து உற்சாகப்படுத்துற மாதிரி இப்போ ட்ரக்கை சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயன்படாத, அதாவது நம்ம தொடர்ச்சியா பயன்படுத்தாம இருக்கக்கூடிய ஒரு பொருளை சாப்பிட்றது மூலமா நம்மளோட மனம் வந்து புத்துணர்ச்சி அடையிற மாதிரியும், அண்ட் தென் நமக்குள்ள இருக்கக்கூடிய மனம் அழுத்தத்தை வந்து குறைக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு நபரோட உடலா இருக்கட்டும், மனமா இருக்கட்டும், அவங்களோட செயல்பாடுகளை வந்து உற்சாகப்படுத்துவதன் மூலமே மனசோர்வு, அதுல இருந்து தொந்தரவா இருக்கட்டும், உள்ளாக்குவதன் மூலமோ அந்த நபரோட உடல், உயிரியல், உளவியல், ஃபிசிக்கலு, பயாலஜிக்கல், சைக்காலஜிக்கல் அண்ட் தென் சமூக ரீதியான நடத்தை, இதெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய மருந்து தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்டிவ் ட்ரக் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ வந்து நிறைய பேர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ட்ரக்கை சாப்பிட்டா கொஞ்சம் அதுலேருந்து ரிலீஃப் கிடைக்குது அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி ஸோ ஒரு சில விஷயங்களை வந்து மாற்றி அமைக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம வந்து இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். அதைத்தான் நான் அடிக்டிவ் ட்ரக் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் ட்ரக் interact with the central nervous system and affect the individual physically and mentally. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ இந்த மாதிரி போதை மருந்துகளை நம்ம வந்து எடுத்துக்கிறதுனால நம்மளோட மைய நரம்பு மண்டலத்தை CNSன்னு சொல்லுவோம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மைய நரம்பு மண்டலத்தோட தொடர்பு கொண்டு affect the individual physical and mental, நம்மளோட மனம், உடல், மனதளவுலையும் உடல் அளவுலையும் பாதிப்பை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா உண்டாக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். மன அளவுலையும் உடல் அளவுலையும் பாதிப்பை வந்து உண்டாக்கக்கூடியது. இந்த மாதிரி தொடர்ந்து மருந்துகளை சாப்பிட்றதுனால நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தோட தொடர்பு கொண்டு உடல் அளவுலையும் மன அளவுலையும் பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இதுதான் மருந்துக்கு அடிக்ட் ஆகிட்டா என்னென்னலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டோம். அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் ட்ரக், என்னென்ன ட்ரக்கில் டைப்ஸ் இருக்குது, வகைகள் இருக்குது அப்படின்றதான் மருந்துகளில் வகைகள் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது these are certain drugs are called psychotropic drug. ஸோ 1 mark important நோட் பண்ணி வச்சுக்கணும். There are certain drug called psychotropic drug which act on the brain and alter the behavior, consciousness, power of thinking and perception. அதாவது மருந்துகளோட வகைன்னு பார்த்தீங்கன்னா சில வகையான மருந்துகள் வந்து மனோவியல் மருந்துன்னு சொல்லுவோம். அதான் மனோவியல் மருந்து தான் சைக்கோட்ரோபிக் ட்ரக்னு சொல்லுவோம். சைக்காலஜினா மனோவியல், உளவியல்னு சொல்லுவோம். சைக்கோட்ரோபிக் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்னா மனோவியல் மருந்து அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அது வந்து மூளையின் மீது செயல்பட்டு விச் ஆக்ட் ஆன் த பிரெயின், மூளையின் மீது செயல்பட்டு அவற்றின் செயல்பாடுகளான மூளையிலிருந்து வரக்கூடிய செயல் பார்த்தீங்க அப்படின்னா பிஹேவியர், நடத்தை, உணர்வறி நிலை, அதான் கான்சியஸ்னஸ்ஸு, சிந்திக்கக்கூடிய திறன், பவர் திங்கிங்கு, இந்த நிலையெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா மாற்றி வைக்குது. இந்த நிலையெல்லாம் என்ன பண்ணுது, மாற்றி அமைக்கக்கூடியது. தே ஆர் ரெஃபர்ட் அஸ் எ மூட் ஆல்டரிங் ட்ரக். இந்த மாதிரி நம்மளோட திறனை எல்லாம் மாற்றி அமைச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் மனநிலை மற்றும் மருந்துகள் என குறிப்பிடப்படுகிறது. அதைத்தான் நம்ம மூடு ஆல்டரிங் ட்ரக் நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்மளோட மூடு, இப்போ எனக்கு வந்து திங்க் பண்ணக்கூடிய மூடு இருக்குது, நான் இப்போ வந்து கான்சியஸ்னஸ்ஸு, இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ நம்ம சாப்பிட்ற நான் இதை சாப்பிடணும் போல இருக்குது, இல்லை நான் இப்போ வந்து சாங் கேட்கணும்னு நினைக்கிறேன், இல்லை நான் இப்போ வந்து இந்த மாதிரி நம்மளோட மூடு, அதைத்தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா மனநிலை மருந்து, மனநிலை மற்றும் மருந்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இது மருந்துகளோட வகைகள்னு சொல்கிறோம்.
அண்ட் தென் நெக்ஸ்ட்டு அதாவது மருந்துகளோட வகைகள்னா, நம்மளோட செயல்பாடுகள வந்து மாற்றி அமைக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ட்ரக் டிபெண்டன்ஸ் மருந்துகள சார்ந்து இருக்கிறது. அதான் டிபெண்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். ட்ரக் டிபெண்டன்ஸ பெர்சன்ஸ் ஹூ கன்சியூம் திஸ் ட்ரக்ஸ் பிகம் ஃபுல்லி டிபெண்டன்ட் ஆன் தெம். தே கேனாட் லிவ் வித்தவுட் ட்ரக். அதாவது மருந்தினை சார்ந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான மருந்துகள நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா, அ முழுமையா நம்ம அந்த மருந்த மட்டுமே தான் சார்ந்து இருப்பாங்க அந்த நபரு. அந்த மருந்துகள் இல்லாம அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா, உயிர் வாழ முடியாது. வித்தவுட் ட்ரக், லிவ் வித்தவுட் ட்ரக். ஸோ அவங்க அந்த மருந்து இல்லாம என்ன பண்ண முடியாதுன்னா, வாழ முடியாது. திஸ் கண்டிஷன்ஸ் இஸ் ரெஃபர்ட் அஸ் எ ட்ரக் டிபெண்டன்ஸ். இந்த நிலையத்தான் நம்ம வந்து மருந்தினை சார்ந்திருக்கிறது. ஸோ எதோ ஒண்ணு சார்ந்திருக்கிறோமோ, அது இல்லாம என்னால இருக்கவே முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்ப நெறைய பேரு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில PUBG கேம் விளையாடுறேன். அந்த கேமுக்கு நீ அடிக்ட் ஆயிட்டேன்னு அர்த்தம். அது இல்லாம உன்னையால இருக்க முடியாது. அப்படின்ற சிச்சுவேஷனுக்கு நெறைய நபர் வந்து ஆளாகியிருக்கிறீங்க. இதுதான் ஏதோ ஒண்ணு ரொம்ப விரும்பி நம்ம வந்து அடிக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா, அதுலருந்து மீண்டு நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா, வர முடியாது. ஸோ எதையுமே நம்ம ரொம்ப அ அடிமையாகுற அளவுக்கு நம்மளே வந்து நம்ம என்ன பண்ணிக்க கூடாதுன்னா, மாத்தக்கூடாது. சரிங்களா? இதான் ட்ரக் டிபெண்டன்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் டிபெண்டன்ஸ். ஸோ மன ரீதியாவும், உடல் ரீதியாவும் சார்ந்திருத்தல் அப்படின்னு சொல்றது. டிபெண்டன்ஸ் ஆன் த ட்ரக் ஃபார் நார்மல் கண்டிஷன்ஸ் ஆஃப் வெல் பீயிங் அண்ட் டு மெயின்டெயின் பிசியலாஜிக்கல் ஸ்டேட். அதாவது இயல்பான நல்ல நிலையில தன்னுடைய உடற்செயலியல் நிலைய பராமரிக்க மருந்துகள வந்து சார்ந்திருக்கிறது. அதுதான் ஃபர்ஸ்ட்டு ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் டிபெண்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அண்ட் தென் psychological dependence is a field that drug help them to reduce stress. And then மனம் ரீதியாக மருந்துகள் வந்து மன அழுத்தத்தை குறைப்பதற்கு உதவுது அப்படின்னு சொல்லிட்டு உளவியல் சார்ந்த உணர்வுகளை கொண்டு இருக்கிறது. என் மனசுல இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது, நான் இந்த மருந்தை சாப்பிட்டேன்னா அதுல இருந்து ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதான் சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒண்ணு உடல் செயல்கள பராமரிக்கிறதுக்கு நம்ம மருந்த வந்து சார்ந்திருப்போம்னு சொல்லலாம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மன ரீதியா மன அழுத்தத்த குறைக்கிறதுக்கு மருந்து உதவுதுன்னு சொல்லிட்டு, அத வந்து நம்ம சார்ந்திருப்போம். சரிங்களா? ஸோ அதான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பிஹேவியர் சேஞ்சஸ் ஆஃப் ட்ரக் யூசர்ஸ். சப்போஸ் இந்த மாதிரி ட்ரக்க வந்து யூஸ் பண்றதுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்றது தான் அடுத்து குடுத்துருக்குறாங்க. அவங்களோட நடத்தையில மாற்றம். மருந்து பயன்பாடுனால நடத்தையில என்னென்ன மாற்றம் இருக்கும் அப்படின்னு பாருங்க. அட்வைசர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ட்ரக் யூஸ் அமாங் அடலசென்ட்ஸ். அதாவது இளம் பருவத்தினருக்கிடையே ஏற்படக்கூடிய எதிர்மறையான விளைவு. ஃபர்ஸ்ட்டு ட்ராப் இன் அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ், ஆப்சென்ஸ் ஃப்ரம் ஸ்கூல் ஆர் காலேஜஸ். ஃபர்ஸ்ட்டு என்ன நடக்கும்னா, இப்போ ஒருத்தன் வந்து ஸ்கூல், காலேஜ் போறான் அப்படின்னா, அவனோட படிப்பில் செயல்திறன் வந்து குறைஞ்சு போயிரும். அண்ட் தென் ட்ராப் இன் அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிட்டு இருப்பான். சப்போஸ் இந்த மாதிரி மருந்துக்கெல்லாம் ஆளாயிட்டானா, அவன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எதுல தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவான்னா, அந்த ட்ரக்ல தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவானே ஒழிஞ்சு மத்த எதுலயுமே அவனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறைஞ்சு போயிரும். அண்ட் தென் ஆப்சென்ஸ் ஃப்ரம் ஸ்கூல், காலேஜ் இந்த மாதிரி பள்ளி, கல்லூரிக்கு போறான்னா, அவன் இடையிலேயே என்ன ஆயிடுவான் அப்படின்னா நின்றுவான். அண்ட் தென் லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் பர்சனல் ஹைஜீனி, ஐசோலேஷன், டிப்ரெஷன், ஃபாட்டிக்யூ அண்ட் அக்ரெசிவ் பிஹேவியர். அது மட்டும் இல்லாம தன்னோட சுகாதாரத்துல எந்த ஒரு ஆர்வமும் இல்ல. நம்ம சுகாதாரமா இருக்கிறோமா அப்படின்லாம் அவன் கண்டுக்கிறதே இல்ல. அவனுக்கு ஒண்ணே ஒண்ணு மருந்து சாப்பிடணும் அப்படின்றதுக்கு மட்டும் தான் அவன் வந்து இருப்பான். அதனால அவனோட சுகாதாரத்துல பர்சனல் ஹைஜீனிக்ல அவனுக்கு ஆர்வம் இல்ல. அதே மாரி தனிமை, மன அழுத்தம், சோர்வு, ஆக்ரோஷமான நடத்தை இதெல்லாம் அவனுக்கு நடக்கும். அண்ட் தென் சோர்வுனா ஃபேட்டிக்யூன்னு சொல்லுவோம். அக்ரெசிவ் பிஹேவியர்னா ரொம்ப ஆக்ரோஷமான நடத்தை. எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறது. அவன் எப்பயுமே தனியா இருக்கணும்னு நினைப்பான். ஐசோலேஷன். அண்ட் தென் டிப்ரெஷன், மன அழுத்தம். ஸோ இது மாதிரி இருக்கிறது. அண்ட் தென்
டிட்ரோரேட்டிங் ரிலேஷன்ஷிப் வித் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அடிக்ட் ஆயிட்டா, இந்த பழக்கம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பம் மற்றும் நண்பர்களிடம் இருந்து உறவு நிலையை வந்து சிதைந்து போகிறது. அதான் டெட்ரோரியேட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிதைந்து போகிறது. அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட இருந்தெல்லாம் ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட் இருந்தா அட்வைஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்படி ஏன்டா பண்ற? இப்படி ஏன்டா பண்றேன்னா, உடனே அவங்ககிட்ட இருந்து விலகுறது. ஃபேமிலி அட்வைஸ் பண்ணா ஃபேமிலி கிட்ட இருந்து விலகுறது. யார் கூடயும் பேசுறதில்ல. இந்த மாதிரியெல்லாம் அவங்ககிட்ட பிஹேவியர் இருக்கும். அண்ட் தென் சேஞ்சஸ் இன் ஃபுட் அண்ட் ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ். அதே மாதிரி சரியான டைமுக்கு சாப்பிடுறதில்ல, சரியான தூக்கம் இல்ல. இதுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்சஸ் ஏற்படும். டைமுக்கு தூங்காம இந்த மாதிரியெல்லாம் நெறைய சேஞ்சஸ் ஏற்படும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஃப்ளக்சுவேட்டிங் ஃப்ளக்சுவேஷன் இன் பாடி வெயிட் அண்டு அப்பீடைட். ஸோ அதாவது ம் அவங்களோட உடல் எடையா இருக்கட்டும், பசி இதுலலாம் மாற்றம், ஏற்றம், இறக்கம் இருக்கும். ஸோ ப்ராப்பரா சாப்பிடாம இருக்கிறது, அதனால நமக்கு பாடி வந்து வெயிட் போட்டுரும். இந்த மாதிரி. அண்ட் தென் ஆல்வேஸ் லுக்கிங் அவுட் ஃபார் ஆன் ஈஸி வே டு கெட் மனி ஃபார் அப்டைன் ட்ரக். எப்ப பார்த்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா, மருந்துகள பெறுவதற்கான பணம் கிடைக்கிறதுக்கு என்னென்ன வழி அப்படின்றத தேடிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப மருந்து வாங்கணும், பணம் வேணும்னா அதுக்கு என்ன வழி? அத பத்தியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. ப்ரோனி டு இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் எய்ட்ஸ் அண்டு ஹெப்பாடைட்டிஸ் பி. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எய்ட்ஸு, ஹெப்பாடைட்டிஸ் இந்த மாதிரி தொற்று ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருந்தை பயன்பாட்டுனால நடத்தையில் என்னென்ன மாற்றம் அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டூ யூ நோ கொடுத்துருக்குறாங்க. ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டான 1 மார்க்கு. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதான் WHO 1984 suggested the use of the term drug dependence in place of drug addiction or drug abuse. அதாவது உலக சுகாதார நிவாரணம் அதான் WHO நிறுவனம் 1984 பார்த்தீங்க அப்படின்னா மருந்துகளோட அதாவது போதைக்கு அடிமையாதல் அல்லது மருந்துகளை தவறாக பயன்படுத்துதல் என்ற வார்த்தைக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ட்ரக் டிபெண்டன்ஸு, ட்ரக் அடிஷன்ஸ் ஆர் ட்ரக் அப்யூஸ். இதுக்கு பதிலாக ட்ரக் டிபெண்டன்ஸ் அதாவது மருந்துகளை தவறாக பயன்படுத்துறது அப்படின்ற வார்த்தைய அதாவது போதைக்கு அல்லது மருந்துகளை தவறா பயன்பாடு என்ற வார்த்தைக்கு பதிலாக மருந்துகளை சார்ந்திருக்குது அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி ஆலோசனை வழங்கப்பட்டது. சரிங்களா? ட்ரக்குக்கு அடிக்ட் ஆயிட்டான் இல்லை ட்ரக் அப்யூஸ் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக ட்ரக் டிபெண்டன்ஸ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி அவங்களுக்கு வந்து சஜஷன் வழங்கப்பட்டது, ஆலோசனை வழங்கப்பட்டது 1984. ஓகேவா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று கொடுத்துருந்தாங்க. இதுவும் இம்பார்ட்டண்டான ஒன்று தான். இன்டர்நேஷ்னல் டே அகெயின்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ் அண்டு இலிசிட் டிராஃபிக் ஜூன் 26. அதாவது மருந்துகளோட தவறான பயன்பாடு, சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச நாளுன்னு என்னைக்கு கொண்டாடுறோம்னா ஜூன் 26. ஜூன் 26 அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருந்துகளோட தவறான பயன்பாடாக இருக்கட்டும் அண்ட் தென் சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கொண்டாடுவோம் ஜூன் 26. அண்ட் தென் நார்கோட்டிக் ட்ரக்கு அண்டு சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு இன் 1985. 1985 போதை ஊட்டக்கூடிய மருந்து அண்ட் தென் மனோவியல் மருந்து சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்ஸு நார்கோட்டிக் ட்ரக்ஸைன்னு பார்த்தீங்கன்னா 1985 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து இருக்கக்கூடியது அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ட்ரக்கு நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ட்ரக் டி அடிக்ஷன் அதாவது மருந்து அடிமையாதல்ல இருந்து என்ன மீட்பு அப்படின்றத நம்ம
ஸோ இதெல்லாம் அடுத்து வந்து மருந்துக்கு அடிமையாதல்லேருந்து எப்படி மீட்கணும் அப்படின்றத நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹெல்த் அண்ட் டிசீசஸில் இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருக்கோம். அப்யூஸ்னா என்ன, அதோட டைப்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம். அதோட டைப்ஸ்னா சைல்டு அப்யூஸு, செக்ஷுவல் அப்யூஸு, அண்ட் தென் இருக்கிறது சைல்டு செக்ஷுவல் அப்யூஸு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அண்ட் தென் அப்ரோச்சஸ் ப்ரொடக்ஷன் அப்யூஸ்டு சைல்டு, அண்ட் தென் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து எப்படி ப்ரிவென்ஷன் பண்ணுறது, அண்ட் தென் ட்ரக்கு, ஆல்கஹால் அண்ட் டொபாக்கோ அப்யூசஸ்னால் என்ன, அதில் நம்ம பார்த்தது ட்ரக் அப்யூசஸ். அதனால அதில் டைப்ஸ் ஆஃப் ட்ரக் என்ன, ட்ரக் டிபெண்டன்சினா என்ன, அடுத்து பிஹேவியரல் சேஞ்சஸ் என்ன அப்படின்றத பற்றி பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ட்ரக் டி அடிக்ஷன், அவங்க அடிமையாதல்லேருந்து சப்போஸ் அடிமையாயிட்டாங்கன்னா அவங்கள எப்படி மீட்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.